முருகரே எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருந்த ஒரு காலம். எனக்கு பிடிச்சதெல்லாம் பெருமாள் தான். இப்போ நம்ம பேட்டி எடுக்க கூட நான் போட்டு தான் இருப்பேன். எனக்கு பக்தி அப்படின்னா பெருமாள் பக்தி தான் அதிகம் இன்னைக்கு வரைக்கும். முருகர்ன்றது எனக்கு அம்மா வழிபாடுல ரொம்ப தீவிரமானவங்க அம்மா. முருகர் வழிபாடுல அம்மா தீவிரமானவங்க. முருகர் பிடிக்காது, முருகர் வழிபாடு பண்ண மாட்டேன், முருகர் ஆகாது அப்படின்ற ஒரு கொள்கையில இருந்தேன் நானு. ஆனா காலப்போக்குல நடந்த சில சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதாவது தேடி போணும். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம நிம்மதி தான் தேவைன்ற ஒரு மனநிலைக்கு வந்து, நான் போன இடம் பழனி. பழனியில கணக்கம்பட்டி. அது கூட கணக்கம்பட்டி தான் போனேன். ஒரு குருநாதருடைய ஆலோசனை பேர்ல நான் அந்த கணக்கம்பட்டிக்கு போனேன். கணக்கம்பட்டிக்கு போயும், அந்த கணக்கம்பட்டி மண்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு முருகர் தெரியும். பழனி மலை தெரியும். ஆனா அப்பவும் போமாட்டேன். ஒரு 10 ட்ரிப் மேல கணக்கம்பட்டி போயிட்டு கூட பழனிக்கு போகல. அப்போ அவரே மறுபடியும் கூப்பிட்டுருக்காரு. "பழனியிலயும் கணக்கம்பட்டிக்கு போற, பழனிக்கு போமாட்டேன்றியே" அப்படின்னாரு. "இல்ல எனக்கு பிடிக்கல" அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டேன் நானு. "இல்ல, இல்ல இவ்வளோ தூரம் வரேன், நீ அங்கேயும் போயிட்டு வா" அப்படின்னாரு. ஏன்னா ஏன்னா நெறைய விஷயம் நான் நான் காதால கேட்ட விஷயங்களும், நேர்ல சில விஷயங்களோட அனுபவம் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பழனியில கணக்கம்பட்டியில இருந்த சத்குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முருகராவே வாழ்ந்திருக்கிறாரு. முருகரா காட்சி குடுத்துருக்காரு. முருகரா வாழ்ந்துருக்காரு. அவர் காட்டாத காட்சிகளே கிடையாது மக்களுக்கு. இது இன்னைக்கும் கணக்கம்பட்டியில பழனி நீங்க போய் பார்த்தீங்கன்னா, முருகர பாருங்களோ இல்லையோ, பழனியில வர பல பேரு கணக்கம்பட்டி சத்குருவோட உருவத்தில முருகர பார்த்துக்கிறாங்க. நெறைய பேர். அவர் வந்து காத்த நிறுத்தியிருக்காரு. மழை வர வச்சிருக்கிறாரு. இயற்கை அப்பால என்னலாம் பண்ண முடியுமோ, அவருக்கு அவர் வந்து நம்ம மக்களுக்கு இறைவன் இல்லைன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு எல்லா தெய்வ காட்சியுமே கணக்கம்பட்டி ஒரே நபரா நின்னு 18 சித்தர்லாம் காட்சி குடுத்துருக்காரு. முருகரா காட்சி குடுத்துருக்காரு. அண்ணாமலையார் காட்சி குடுத்துருக்காரு. இமயமலையில காட்சி குடுத்துருக்காரு. நீங்க இங்க உட்கார்ந்தா அவருடைய பிரபஞ்சத்த எல்லாம் அறியவே முடியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முருகர தேடி போனோம் இல்லையோ, ஆனா கணக்கம்பட்டில இருக்கிறது தான் முருகர்ன்ற அளவுக்கு நான் வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை உள்ள வந்துட்டு கணக்கம்பட்டி தான் போயிட்டுருந்தேன். அப்புறம் கணக்கம்பட்டிக்கு தாண்டி பழனிக்கு போக ஆரம்பிச்சேன். அவர் குருநாதர் மறுபடியும் சொன்னார், கூப்பிட்டு சொன்னாரு. "நீ இவ்வளோ தூரம் போற, அவரையும் போய் பார்த்துட்டு வா" அப்படின்னாரு. கடகம்பட்டி சித்தரே சொல்றாரா உங்களுக்கு? கணக்கம்பட்டிக்கு நம்மள போக சொன்னவரு. கணக்கம்பட்டி நம்மள போக சொன்னவரு. நான் சொன்னேன் கணக்கம்பட்டி "அதனால நீ போற. கணக்கம்பட்டிக்கே போயிட்டு இருக்காத. முருகர போய் பாருன்னாரு." ஏன்னா நான் வந்து முருகர போய் பிடிக்க மாட்டேன். எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போ சொன்னாரு. சரி சொல்லிட்டு பழனிக்கு போயிட்டேன். பழனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முதல் அனுபவம் வந்து பெருசா இல்ல. ஆனா அந்த மலைக்கு எதனால கால் வச்சேன்னு தெரியல. எப்படி கால் வச்சேன்னு தெரியாது. இன்னைக்கு ட்ரிப் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பழனிக்கு ஒரு 300 ட்ரிப் போயாச்சு. யோசிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 300 முறை பழனிக்கு போயிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டாங்க, "என்ன கவுண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க?" கேட்பாங்க. கவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு வாரத்திலேயே 3 ட்ரிப் போயிட்டு வருவேன். நான் திங்கட்கிழமை போனாக்கா, நைட்டு செவ்வாய்க்கிழமை காலைக்கு வந்துருவேன். மறுபடியும் செவ்வாய்க்கிழமை நைட்டு கிளம்பி மறுபடியும் போவேன். ஒரே வாரத்தில 3 ட்ரிப், 4 ட்ரிப்லாம் அடிச்ச காலம்லாம் உண்டு. ஒரே வாரத்தில 17 ட்ரிப் போயிருக்கிறேன். ஒரு மாசத்தில 17 ட்ரிப் போயிருக்கிறேன். அப்போலாம் எழுதி வைப்பேன். இந்த மாசம் இத்தன ட்ரிப் போயிருவேன்னு சொல்லிட்டு. அந்த பழனிக்கு எனக்கு என்ன உறவுனே தெரியாது. ஓடிக்கிட்டே இருப்பேன். ஓட 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 என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உண்மையாவே சொல்றேன். எனக்கு இருந்த ஆசைகள், எண்ணங்கள், நான் இருந்த ஒரு வாழ்க்கை அது எல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு. அது மறைஞ்சு போயிட்டு, கூடுதலா என்ன வந்து கேட்டாக்கா, ஒரு நல்ல ஞானம் வந்தது. அந்த ஞானம் வந்து இன்னைக்கு ஒரு ஜோசியரா உட்கார வச்சு இங்க பேச வச்சுருச்சு. இதான் உண்மை.